Hi, this is Vignesh and you are watching Eternal Mobile Service and Training Institute. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு ரியல்மி C53 ஒரு மாடல் நோ சர்வீஸ் இஷ்யூ வந்திருக்குங்க. ஓகே, ஸோ இதில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லாஜிக் செக்ஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு அனலாக் செக்ஷனில் தான் எனக்கு என்ன ப்ராப்ளம், அதாவது என்னோடய RX TX லைன், என்னோடய ஆண்டனா லைனில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சிம் எல்லாமே டிடெக்ட் ஆகுது, பட் நோ சர்வீஸ் இஷ்யூலே இருக்குது. ஸோ ஃபர்தர் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல் வந்து லைட்டாக வாட்டர் டேமேஜாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிற லேயர்ஸில் மட்டும் லைட்டாக வாட்டர் பெனிட்ரேட் ஆகிருக்கு. ஷீல்டுக்குள்ளெல்லாம் பெருசாக பெனிட்ரேட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபர்தர் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய நெட்வொர்க் கனெக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல லைட்டாக கொரோஷன் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய RF டியூனர் ஐஸ்லேயும் பார்த்திங்கனாக்கா கொரோஷன் ஆகிருக்கு, வாட்டர் பெனிட்ரேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாவே நல்லா தெரியும். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஒயிட் ஃபங்கஸ் மாதிரி சால்ட் ஃபார்மேஷன் மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் என்ன பண்ணும், ஸோ தின்னர் போடுங்க, ஒரு பெட்ரோல் போடுங்க. IP மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, IP அவ்வளோ கான்சன்ட்ரேட் கிடையாது. ஸோ தின்னர் ஆர் பெட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் வர மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐ ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே, அங்கே பாருங்கள், நான் ஃபுல் ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த பேடு ஃபுல்லாமே கொரோஷன் ஆன மாதிரியே தெரியுது. ஓகே, ஃபுல்லாக பேர்ன் ஆன மாதிரியே எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஐசியை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ஸில் எதுனா நம்மளுக்கு பேர்ன் ஆகிருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம நெட்வொர்க் செக்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சின்ன ஐசியுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த ஐசி நம்மளுக்கு தேவையில்லை, அந்த ஐசி தேவையில்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே பாருங்கள். ஸோ பேடிங் ஃபுல்லாமே பேர்ன் அவுட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இது வந்து ஒரு வோல்டேஜ் லைனாக இருக்கும். ஸோ ஒரு 2.8 வோல்டேஜ் லைனாக தான் இருக்கும் அது. ஓகே, ஏன்னா RF டியூனர் ஐசிக்கு இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 2.8 ஆர் 1.8 வோல்டேஜ் உங்களுக்கு இன்புட் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு இந்த பேட் ஃபுல்லாமே பேர்ன் அவுட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய போர்ட்லேயே இந்த பேட் ஃபுல்லாமே பேர்ன் அவுட் ஆகிருக்குன்னா மேக்ஸிமம் என்னோடய ஐசிலையுமே பேர்ன் அவுட் ஆகிட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் இதே ஐசியில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேடே ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் நம்மளுக்கு ட்ராக் கொஞ்சமாக தெரியுது. ஸோ அதை ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோ ஜம்பர் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஓகே மொபைல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் ஒரு பேசிக் சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நான் இன்னும் பண்ணலை, நான் பழகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரி நான் வந்து 2-3 ரொட்டேஷன்ஸ் பண்ணுறேன், நீங்களும் வந்து 2-3 ரொட்டேஷன்ஸாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 2 ரொட்டேஷனோ 3 ரொட்டேஷனோ பண்ணாலும் அது ஓகே தான். ஸோ நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு விட்டு போன ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக்கும் ஐசிலேயோட பேடும் ஓகே நம்மளுக்கு காண்டாக்ட் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளோட நெசசிட்டி. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணாலே அது போதுமானது தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு UV மாஸ்கிங் பண்ணிவிட்டு UV லைட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்து பேடை மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் UV இங்க் ஆர் UV மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி பிராண்ட் வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ரிலைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன், YCSும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தாங்க இருக்குங்க, நான் எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல. ஸோ நம்ம லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா இன்கேஸ் எனக்கு இந்த ஐசி செட் ஆகலை, நான் வேறு ஒரு ஐசியை எடுத்து திருப்பி ப்ளேஸ் பண்ணாலும் நான் திருப்பி வந்து மைக்ரோ ஜம்பர் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ அதனால தான் UV மாஸ்கிங் போட்டு நான் க்ளோஸ் பண்ணது. ஓகே, ஸோ நம்மளுக்கு பேட் அருமையாக க்ரியேட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஐசியை செக் பண்ணலாம். ஸோ ஐசியிலே வந்து பாருங்கள் எனக்கு அந்த இடத்துல இன்டர்ஃபேஸே இல்லை பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து எனக்கு கோல்டன் கலர் பேட்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ அதே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இன்டர்ஃபேஸாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா,
சுற்றி கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அதெல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு கிளியராக இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மேலே இருக்கிற பேட் ஃபுல்லாமே பேர்ன் ஆகிட்டு ஆஷஸ் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிற இன்டர்ஃபேஸை தான் நான் ஸ்க்ராட்ச் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக பிபிடி வச்சுக்கலாம், ஒரு சின்னதாக ஒரு மோல்டு மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம ஐசியை ப்ளேஸ் பண்ணும்போது அது கரெக்டாக போய் காண்டாக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஐசி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நெட்வொர்க் வருதானு செக் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு நெட்வொர்க் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye.